மானத்து மந்தையில மாங்கட்டி பெற்ற மயிலே பொட்ட புள்ள பிறந்த தென்னு பொலிகாட்டில் பூங்குயிலே தைராம சீரு கொண்டு வராண்டி அவ தங்க கொலுசு கொண்டு தராண்டி சிறு சுமந்த சதி சனவே அது கடந்தா மானத்து மந்தையில மாங்கொட்டி பெற்ற மயிலே பொட்ட புள்ள பிறந்த பொலிகாட்டி பூங்குயிலே. இது தாய்மாமன் வரவேற்பு பாடல். ஏமா ஏன்னம்மா உடனே அவசரமா? நீங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு பாட்டு பிடிக்க, எனக்கு ஒண்ணுக்கு வருது, நானும் போயிட்டு வரணும். அங்க உட்கார்ந்தோம்னா எனக்கு லேட் ஆகும். இரியா, நீ நினைக்கிற மாதிரி கல்யாணம் கிடையாது. இது கல்யாணத்துல சிறப்பான கல்யாணம். அதான் ஒரு நிமிஷம், அதான் நீங்க தான் படிப்பீங்க. நீங்க பார்க்காத ஒரு நிகழ்ச்சி. இப்போது நான் ஒண்ணுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் புருஷன் வீட்டில் மாலை போகும் பெண்ணே தங்கச்சி கண்ணே, புருஷன் வீட்டில் மாலை போகும் பெண்ணே தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிகளை சொல்லுற கேளு பெண்ணே. புருஷன் வீட்டில் மாலை போகும் பெண்ணே தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிகளை சொல்லுற கேளு முன்னே. சாம கோழி கூவும் முன்னே முழிக்கணும், அந்த கூவுகின்ற சாவல குழப்பல கொதிக்கணும் கொதிக்கணும். புருஷன் வீட்டில் மாலை போகும் பெண்ணே தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிகளை சொல்லுறேன்னு முன்னே. மாமனார மாமியார மிதிக்கணும், மாமனார மாமியார மிதிக்கணும், உன் மாலையிட்ட கணவனைய தூக்கி போட்டு மிதிக்கணும். புருஷன் வீட்டில் மாலை போகும் பெண்ணே தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிகளை சொல்லுறேங்க முன்னே. இரண்டு இட்லி வேண்டும் சப்ளர் என கேட்டேன், சட்னியோடு ஒன்று சாம்பாரோடு ஒன்று. இரண்டு இட்லி வேண்டும் சர்வரிடம் கேட்டேன், சட்னியோடு ஒன்று சாம்பாரோடு ஒன்று. இரண்டு இட்லி வேண்டும் சர்வரிடம் கேட்டேன், சட்னியோடு ஒன்று சாம்பாரோடு ஒன்று. இரண்டு இட்லி வேண்டும். தோசையின் தண்டனை மாவின் அள்ளி, தோசையின் தண்டனை மாவின் அள்ளி, மாவினின் தண்டனை வைத்து வழி, மாவின் தண்டனை வைத்து வழி. இரண்டு இட்லி வேண்டும் சர்வரிடம் கேட்டேன், சட்னியோடு ஒன்று சாம்பாரோடு ஒன்று. டக்குனு படிக்கணும். அவ்வளோ அவசரமா வீட்டுக்கு போகணுமோ? கணக்கு பிள்ளை ரைட்டா இருக்கும். அடிகே அடி சின்ன புள்ள ஆவி துடிக்குது நெஞ்சுக்குள்ள, அடிகே அடி சின்ன புள்ள ஆவி துடிக்குது நெஞ்சுக்குள்ள. மலர மலர மரத்தான் அடட அட சின்ன கண்ணா இன்னைக்கு அது ரெண்டு மணா, அடடா அட சின்ன கண்ணா இன்னைக்கு அது ரெண்டு மணா. அடிகே அடி சின்ன புள்ள ஆவி துடிக்குது நெஞ்சுக்குள்ள.
சின்ன கண்ணா இன்னைக்கு அது நிறுவனா அடடா அட சின்ன கண்ணா இன்னைக்கு அது நிறுவனா தனியா கேட்டா தருவே ஒன்னொன்னா அடியே அடி சின்ன பிள்ளை அவை துடிக்குது கண்ணுக்குள்ள கதவினை மெல்லவே மூடினார் நான் கந்தன் போல் ஓடினேன் ஓடினார் புதையலை புலவையில் மூடினார் நான் கூடை போல் தோன்றினேன் ஓடினார் மன்மதாயின் தேகங்கள் பொழிந்தால் என்ன பழகேகின்ற பூமியை நினைத்தால் என்ன தேவதை தினம் தினம் ஆளட்டும் என் தேவதை எல்லையும் மீறட்டும் அடிக்கே அடி சின்ன பிள்ளை ஆவை துடிக்குது கண்ணுக்குள்ள அடிக்கே அடி சின்ன பிள்ளை ஆவை துடிக்குது ஆவை துடிக்குது ஆவை துடி ஆவை துடி குஞ்சுக்குள்ள 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 பையனுக்கு வியாட்டியா வந்துட்டோம் ஆமா அன்னைக்கு அடப்பு பிள்ளைக்கு அடைச்சு போய் கிடக்கு ஹலோ என்ன செய்ய போறீங்க ஹலோ ஹலோ ஏம்மா சுவாமி இவங்க தான் பொண்ணு மாப்பிள்ளையம்மா ஆமா சுவாமி இவங்களுக்கு தான் நான் கல்யாணத்தை முடிக்கிறேம்மா ஆமா நான் ஐயர் வந்திருக்கிறோம் யார் யார் வந்திருக்கீங்க அதாவது மொத்தம் நாங்க 4 ஐயர் வந்திருக்கிறோம் யார் யார் வந்திருக்கீங்க பொண்ணு பொன்னையர் பொன்னையர் நான் பேசும்பொழுது சில வார்த்தை திக்கும் திக்கும் நீங்க தப்பா தவற நினைச்சுக்கிட கூடாது சரிங்க பொன்னையர் பொன்னையர் சரியா சரி அடுத்து வந்துகிட்டு மலையாளத்தையர் மலையாளத்தையர் அதுக்கப்புறம் தெலுங்கையர் தெலுங்கையர் அதுக்கப்புறம் நீக்குரோ ஐயர் நிக்ரோயர் இப்படி 4 ஐயர் வந்திருக்கோம் சரி சுவாமி 4 ஐயர் வந்து மந்திர ஓத போறோம் இந்த கல்யாணத்தை சிறப்பா முடிக்க போறோம் ஆ சரியா ஆ. இந்த கல்யாணத்தை முடிக்கிறோம்னா நான் ஓமகுண்ட வளர்க்கணும் ஓம உண்டை வளர்க்கணும் அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வேணும் பொருள் எல்லாம் வேணும் அதை வாங்கி எனக்கு பொண்ணு பிடிக்கல எனக்கு பொண்ணு பிடிக்கல இந்த பாரு ஆ நான் ஓமகுண்ட வளர்க்கணும் ஓம உண்டை வளர்க்கணும் அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் நேக்கு வேணும் பொருள் எல்லாம் அதை வேணும் வாங்கி தர நேக்கு ஒரு ஆள் வேணும் சரி ஆமா பொண்ணை பெத்த அம்மா யாரோ என்னது பொண்ணை பெத்த அம்மா யார் ஆக்கும் நான் தான் சுவாமி நான் பொண்ணையர் பொன்னையர் நான் பேசும்பொழுது சில வார்த்தை திக்கும் திக்கும் நீங்க தப்பா தவற நினைச்சுக்கிட கூடாது சரி சுவாமி ஓகேயா ஓகே முதல்ல ஒரு 4000 சிங்கிள் போட்டுக்கோங்க சுவாமி ஆ. நாளையரசுகள் எதுக்கு சுவாமி தெரியாதா தெரியாதே தெரியாதா? தெரியாது அடி பாதவத்தி எல்லாம் குண்ட வளர்க்கத்தான் சுவாமி ஓம குண்ட வளர்க்கத்தான் போட்டுண்டாச்சு போடுங்கச்சா போட்டுண்டாச்சு அதுக்கு அடுத்து 5 மரத்து சொல்லி போட்டுக்கோங்க சுவாமி ஆ. அந்த சொல்லி எடுத்து எதுல சுவாமி போடணும் தெரியாதா தெரியாது தெரியாதா தெரியாது அட சண்டாள பாதவத்தி எல்லாமே முடிவு போடத்தாமா சுவாமி ஓம குண்டத்திலே கொண்டு போடத்தாமா போட்டுண்டாச்சு போடுங்கச்சா போட்டுண்டாச்சு அதுக்கு அடுத்து 5 லிட்டர் நெய் போட்டுக்கோங்க சுவாமி ஆ. அதை எடுத்து எதுல சுவாமி ஊத்தணும் தெரியாதா தெரியாது தெரியாதா தெரியாது அட பாதவத்தி எல்லாமே முடிவு ஊத்தத்தாமா சுவாமி ஓம குண்டத்திலே கொண்டு ஊத்தத்தாமா போட்டுண்டாச்சு போடுங்கச்சா போட்டுண்டாச்சு மாப்பிளைக்கு பொண்ணுக்கு கைரேகை பார்க்கணும் பாருங்க பாருங்க மாப்பிள்ளை ஓடு மாப்பிள்ள வாழ் கையை காமிங்க நல்ல கையை காமிங்க நீ அவன் ஃப்ரெண்டா இல்ல அவன் கை ரேகையை நீ பார்த்து சொல்லு கையில ரேகை மாப்பிள்ள கையை காட்டுங்க என்ன மாப்பிள்ள கையில ரேகை இல்லை ஓவராட்டியா பிடிச்சு உருவிருப்போம் உங்களுக்கு மணிக்கணக்கில் ஏ மாப்பிள்ள என்ன வேலை பாக்குறீங்க முட்டைக்கு மயிறு பிடுங்குறாரு யோ, என்ன வேலையா பாக்கீங்க ஜேசிபி போட்டு திருவி அதனாலதான் அவனுக்கு கைரேகை கொஞ்சம் அழிஞ்சிருக்கு வேற ஒண்ணும் கிடையாது அதான் அதை போட்டு திருகி இருக்காரு மாப்பிள்ளை கையை காமிங்க ஏமா சுவாமி. மாப்பிள்ளைக்கு சண்டை மூலம் நல்லா இருக்கு சரி சுவாமி சாஸ்திரம் மூலம் நல்லா இருக்கு சரி சுவாமி மாப்பிள்ளை ஒரு கையை காமிங்க சாஸ்திரம் மூலம் நல்லா இருக்கு சரி சுவாமி மாப்பிள்ளைக்கு சகடம் மூலம் நல்லா இருக்கு சரி ஆனா மாப்பிள்ளைக்கு நல்லா காட்டுங்க மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளைக்கு சண்டை மூலம் நல்லா இருக்கு சாஸ்திரம் மூலம் நல்லா இருக்கு சரி சகடம் மூலம் நல்லா இருக்கு சரி ஆனா மாப்பிள்ளைக்கு வைனா அது என்ன சரியில்லை சனி மூலம் சரியில்லை அதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு வந்துகிட்டு ஒரு பெரிய வாழைப்பழத்தை வாங்கி வாங்கி பிள்ளைக்கு ஊட்டி விட்டா சரியாயிரும் சரி நீ
ஆமா அவனுக்காவது ரேகங்கிற பேர்ல ஏதாவது ஒரு கோடு ஓடுது. உனக்கு என்னடா ஓடு? எல்லாருக்கும் காமிக்குது ரேகையா. இதுல ஏதாவது இருக்க, இதை பார்த்து என்னத சொல்ல. அவனாவது பரவாயில்லையா, நீ என்ன வேலை பார்க்க? அதான் கம்ப பிடிச்சு அடிச்சிருக்கான் ஐயா. கம்ப போட்டு பிடிச்சு அடிச்சிருக்கான். அதுலதான் ரேகை அழிச்சு போய் கிடக்கு. சண்டால பாய், உனக்கு ரேகை பார்க்க முடியாது பாயா. ஏமா வாங்கைய காட்டு. ஆஹா அற்புதம். ஏமா புள்ள ரேகை அற்புதம்மா. சரி சுவாமி. பிள்ளைக்கு கிட்டத்தட்ட 132 மாப்பிள்ளை. பிள்ளைங்க வந்துகிட்டு பல்லாயிரக்கணக்கில் இருக்கும். சரி. ஆனா வந்துட்டு புத்திர பாக்கியம் வந்துகிட்டு 12. சரி சுவாமி. 12 புள்ள பெக்கிறதுக்கு அதிர்ஷ்டசான புள்ள. சரி. பிள்ளைக்கு எங்க போனாலும் செல்வாக்கா இருப்பா. ஏமா இந்த சுண்டு விரல மடக்கு, அடுத்த விரல மடக்கு, அடுத்த விரல மடக்கு, கட்ட விரல மடக்கு, ஒரு விரல மேல தூக்கு, அப்படியே மேல தூக்கி காமி, இப்படி காட்டி ஏண்ட காமி, ஏண்ட காமி. ஆமா ஏமா சுவாமி. மாப்பிள்ளைக்கு கையில ரேகை இல்ல. ஓகே சரி. இந்த பிள்ளைக்கு என்னமா விரல்ல ரேகை இல்ல. ஐயோ சாமி, நீங்க தப்பா நினைக்காதீங்க. இந்த லாக்டவுன்ல எங்களுக்கு வேலை இல்லாத நேரத்துல இந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டு பக்கத்துல ஒரு இட்லி கடையை போட்டு இந்த விரல் இருக்குல்ல அதை தண்ணிக்குள்ள மூக்கி இட்லி வெந்துருச்சா விரல் போட்டு வேலை பார்த்தா பாவம். என்ன கொடுமை பண்ண ஏம்மா, இந்த விரல வச்சா இட்லில கொண்டு ஓட்டினா. ஆமா சுவாமி. அது சூடானனால கையில அழிஞ்சிருச்சு. அத இட்லில கொண்டு ஓட்டி எடுத்தனால கையில ரேகை எல்லாம் ஆயிப்போச்சு. ஆமா சுவாமி. எவ்வளவு பெரிய சித்திரவதை பட்டிருக்காமா அந்த புள்ள. பரவாயில்ல, கல்யாணத்தை முடிக்கட்டுமா? முடிக்கலாமே. ஓ ये பெண்குட்டி பெரிய படுகாளியாகி 2 சேட்டானோ அந்த சேட்டானுக்கு கூட்டி கொடுத்தல்லோ. ஓ கிரீம் கிரீம் உங்க 3 பேர் குண்டியிலே ஐஸ்கிரீம். சுவாமி நேக்கு மலையாள புரியல குறைச்சிரியக்கு. மலையாள புரியல. அப்ப தெலுங்குல மந்திரம் ஓதட்டுமா? చెప్పండి. தெலுங்கு மந்திரம் கேக்குறீங்களா? చెప్పండి. ஓ ஏமண்டி இவ குண்டி. ஓ ரேப்புக்கு இவள குண்டி யாராவது பார்த்தாரா? சுவாமி ரேப்புக்கு வசாரனா என்ன சுவாமி? நாளைக்கு வாரியான அர்த்தம். இதுவும் புரியல. வேற வழியே இல்ல. நான் அவரை தான் வர சொல்றேன். யார் அவரு? அதாவது மிஸ்டர் நீக்குரு ஐயர். தென்னாப்பிரிக்கால இருந்து சரி 45 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அவரை கொண்டு வந்திருக்கேன். சரிங்க. அவர் மந்திரத்தை நல்லா காது கொடுத்து கேளுங்க. ஓதுங்க. சரியா? ஓ oh yeah, oh yeah, oh no, yes, yeah, oh yeah, oh yeah, oh hey, nice, oh yeah, oh yeah, oh yeah, oh yes, yeah, சுவாமி. 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 பரவச நிலை அடைந்து விட்டீர்களா சுவாமி? ஐயர் வந்தாரு பாத்தீங்க? வந்தாரு தசபுசன் பேசினார். ஒரு மயிரும் புரியல. நீக்குற ஏற்பந்தர புரியலையா? புரியல. அடி பாதவத்தி சுவாமி. நீக்குற அந்த மயிர் உனக்கு புரியல? இங்க உட்கார்ந்திருக்காங்க பாத்தியா? ஆமா. இவங்க எல்லாம் ஆட்டுக்கால் சூப் அடிச்சு குடிக்காங்க. சரி. கீரை சூப் வச்சு குடிக்காங்க. சரி. ஏன் நாட்டுல என்னென்ன வைத்தியம் இருக்கு, என்னென்ன சாப்பாடு இருக்கோ அனைத்தையும் சாப்பிடுறாங்க. சரி. கேட்டியா? கழுத்துல போடுங்க. கேட்டியா? அவ்வளத்தையும் சாப்பிடுறாங்க. என்னதான் சாப்பிட்டாலும் பாரு இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஏய் இந்த பார் சரிடா இதுக்கு வேலை கிடையாது. ஆனா தெரியலடா. கல்யாணத்தை முடிக்கட்டுமா? முடிக்கலாமே. ஏன்னா நான் உண்மையான சாமி வந்துட்டு நினைச்சேன். குறுக்கு பையில இது சாமியா வருதா? சாமி குடுமி சாமி அங்கே இருங்க. ஏன் அங்கே இருங்க சாமி? ஓ சாமி கம்பா வந்திருக்கிறாரு. சாமி பொறுமையா இருங்க.
நேரம் ஆகுது. ஆ சரிங்க, டக்குனு முடிங்க. மாங்கல்ய தந்து நானேனா தேவடியானி நாம சங்கே பிரச்சா சூத்துக்கே கண்டர ஒளி நாமக கெடிபில 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 மாலை மாத்துங்கோ, மாலை மாத்துங்கோ. தாலியை தூக்குல ஏத்திடுவாங்க போல. கல்யாணம் முடிஞ்சதா? கல்யாணம் முடிஞ்சதுங்க. அப்படி எந்திரிங்க 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 எந்திரிங்க. எந்திரிங்க. சாமி வருவார். சாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்க வேண்டி இருக்கு. இருப்பா, சாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். கல்யாணம் முடிஞ்சதா? கொஞ்சம் எப்படி வாங்க, இப்படி தள்ளி வாங்க. அப்படி தள்ளி வாங்க. அப்படி இருங்க. ஏய் அதை விடுமா, அப்படி இல்லைங்க. கல்யாணம் நல்ல சிறப்பா முடிஞ்சது. சரி. எல்லாருடைய ஒத்துழைப்போட முடிஞ்சது. சரி. ஐயோ சாரிண்ணே, தட்டாதப்பா. ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. உங்கள்கிட்ட கேட்டிருக்கணும் ஊரில். அது இல்லைங்கய்யா, ஒரு நிமிஷம் ஒன்றும் உங்கள்கிட்ட கேட்டிருக்கணும், கேட்காம ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டு அதை கேட்காம பண்ணின தப்பு. தயவுசெய்து மன்னிச்சிருங்க. என்கிட்ட ஊரில் வந்துவிட்டு தயவுசெய்து காலில் கூட விழுந்துக்கிறேன். என்கிட்ட அது கேட்காம பண்ணியிருக்க கூடாது. கோயில் திருவிழாவில் தெரியாமல் பண்ணிட்டேன். வேற ஒன்றும் இல்லை, கல்யாணம் முடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரூம் இல்லை. இப்படி பதற விடுறியா? ஆமாம், ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரூம் அதை கூட முதல்ல காடாதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரூம் இல்லை. எங்கே இருக்கு? பின்னால இருக்கா? நீ ஏதோ பார்த்து வச்சுட்டு வந்த மாதிரி சொல்லுது. லொகேஷன் பார்த்துட்டு மாப்ப ஒரே நடுக்கத்துல இருக்கா. இது எடுமா. அடுத்த சாமி ரெடியா இருக்கு. சாமி வருது, அடிக்கோ. சாமி வருது. ஏமா உள்ள வாமா, நீதான் சாமி கரெக்ட். ஓடியா ஆமா. ஏ சாமி, சாமி வந்து அடிக்கிறதுக்கே நீ யாரு? யார் சாமி? நீ சொல்லு சாமி. நீ தானே ஆடுத, கூதித்து கூதித்து ஆடுதல சாமி. அப்படித்தான் ஆடுவீங்களா? நீங்க தான் சாமி சொல்லணும். சாமி இவரு ஒவ்வொரு விதமா வாசிப்பாரு, அதுக்கேற்ற மாதிரி ஆடுங்க. நீங்க என்ன அதான் நீங்க என்ன சாமி ஆடுறீங்க நாங்க அப்ப கண்டுபிடிச்சிடுவோம். சரியா? சாமி உங்க அவதாரத்துக்கு என்ன பெயர்? ஐயனார். ஐயனார் ஆடி இருக்கார். சாமி உங்க அவதாரத்தோட அடுத்த என்ன சாமி இப்ப வரப்போகுது? சங்கிலி பூத தலைகிறார். ஒரு நிமிஷம். சாமி சங்கிலி பூத தரதானே? இங்க பாரு, ரத்தம் சொட்டு சொட்டு அடிக்கணும். சுழிவா ஐடியா கொடுத்தீங்களா?
தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு நம்ம சுழிவாக்க போறாங்க. ஒரு மாலையாவது போடுங்கப்பா. ஐயோ பாவம். இப்ப சூப்பரா இருக்கு. 6 மணி நேரம் எங்கப்பா சாமி, இந்த சங்கிலியால நீங்க அடிக்கிற அடியில இருக்கிற எல்லாருக்கும் சத்தம் கேட்கணும். அப்படி இல்லைன்னா என்கிட்ட சங்கிலியை கொடுத்துருவாங்க, நான் அடிப்பேன், நீங்க ஆடணும். அப்படி சொட்டு சொட்டுன்னு வடிவு சாமி ரத்தம். சாமி, சங்கிலி சவுண்டே கேட்கல சாமி. சாமி, சங்கிலி போதானா சங்கல. சாமி, நீ அடிச்சு சவுண்ட் வரணும், நாங்க அடிச்சு சவுண்ட் வரணும். ஓரளவுக்கு சத்தம் வர, ஓரளவுக்கு சத்தம் வர அடிச்சுறாங்க. ஐயோ பாவம், யார் பெற்ற பிள்ளையோ. சங்கிலி போதனக்கே வந்துகிட்டு பெருமை என்னன்னா அந்த சவுண்ட். சரிங்களா? பெரிய முதுகுதான்.